The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College. கன்னியாகுமரியில் பரளியாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தற்காலிக மாற்று சாலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மனு நம்மோடு இணைந்திருக்கிறார். மனு, மாற்று வழி ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், ஆறுகள் என அனைத்து பகுதிகளிலுமே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓட துவங்கியுள்ளது. இதே போல்தான் தற்போது மாத்தூர் அதாவது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலாத்தலமான மாத்தூர் தொட்டிப்பாலத்தினுடைய அடிப்பகுதி வழியாகத்தான் இந்த பரளியாறு ஒழுகி செல்கிறது. இந்த ஆற்றில் தற்போது அதாவது 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் என்பது பெருக்கெடுத்து ஓட துவங்கியது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இருந்த அதாவது அந்த மாத்தூர் பரளியாற்றின் குறுக்கே இருந்த தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக மாற்றும் பணி என்பது சில மாதங்களுக்கு முன்பு துவங்கியது. இந்த பணிகள் நடந்து வரும்போது அந்த பாலம் பழைய தரமட்ட பாலத்தை அப்புறப்படுத்தி தான் புது பாலம் உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பாலம் அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது மாத்தூரிலிருந்து வேர்க்கிளம்பு பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை, இந்த சாலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு மாற்றுப்பாதை பரளியாறு வழியாகத்தான் மண் போட்டு ஒரு மாற்றுப்பாதை அமைத்து தான் இந்த பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது பெய்யக்கூடிய மழையில் இந்த தண்ணீர் பெருக்கெடுத்து வந்து அந்த தற்காலிக பாதை என்பது தற்போது ஆற்று நீர் இழுத்து சென்ற நிலையில் அந்த பாதை வழியாக பொதுமக்கள் செல்வதற்காக தடை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் 8 கிலோமீட்டர் சுற்றி மாற்று பாதை வழியாகத்தான் இன்னொரு சாலை வழியாகத்தான் தற்போது அவர்களுக்கு செல்ல வேண்டிய பகுதிகளுக்கு சென்று வருகிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது அந்த பகுதியில் அமைக்கப்பட்ட தற்காலிக மாற்றுப்பாதை என்பது தரமற்ற முறையில் செய்ததால்தான் தற்போது பெய்யப்பட்ட மழையில் தண்ணீர் இழுத்து சென்றதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை வைத்துள்ளது. ஆனால் இந்த மாற்றுப்பாதை இந்த பாலம் உயர்மட்ட பாலமாக கட்ட பணிகள் நடக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தற்காலிக பாதை என்பது தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் தற்போது ஆற்று நீர் இழுத்து சென்ற நிலையில் பல கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அந்த பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மனு. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.